முன்னாடி இதான் அவுட்ஃபிட். இதுதான் கிளம்பிருக்கோம். இப்படியே கிளம்பி மேலே போக வேண்டியதான். அவர் குளிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம். ஓகே. இப்போ வந்து 5 o'clock ஓப்பனிங்கு. 5 o'clock ஓப்பனிங். ஓகே, மொத்தம் வந்து 8 hours ஆகும் மேலே அப் அண்ட் டவுன் சேர்த்து. இப்போ 5 கிளம்புனோன்னா 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 o'clock. 1 o'clockனா கீழே வந்துடுவோம். 1 o'clock to 2 o'clock இங்கே வந்தோம்னா பாத சூரியா. இதில் ஏறுனா இதில் போனால் ரிட்டனே கிடையாது. ஒரு கயிறு இருக்கடா. எதுக்கு ப்ரோ? ஒரு வேளை செருப்பு போட்டுனாக்க ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னா 2 செருப்பையும் கயிறில் கட்டி தோலில் போட்டுக்கலாம். தோல்லையோ இல்லை அப்படியே கொண்டு போய் எடுப்பை கட்டிக்கலாம். எப்படியாச்சும் புக் பண்ணிங்கன்னா ரூம்லேருந்து பைக் எடுத்துகிட்டு மலைக்கு கீழே போயிருங்க. நடந்து போய் வீணாகி செத்துறாதீங்க. இருட்டாக இருக்கு அதான். ஓகே. வீரனை எடுங்க வண்டியை. என்னலே ஒன்ற வண்டியில் போனோம் சுகமாக உட்காந்துருக்கோம். உலகத்தில் கரெக்டான வழியாடா. யாருக்கு தெரியும்? ஒருத்தவங்க கூட இன்னும் வரல. அங்கேருந்து கிளம்பி அவ்வளோ பேர் வந்தானுங்க. அவனுமே முன்னாடி போகல. நம்ம தான் நமக்கு முன்னாடி நடந்து போனாங்களே. ஆமாம். இன்னும் ஒரு பொண்ணு கூட வந்து போச்சு. ஆமாம். அவங்களாம் இந்த சைடாக போனாங்க. அவங்களாம் இன்னும் வரவே இல்லையே. ஏய், செக்கிங் முடிச்சுட்டு வேகமாக வர்றது நம்ம தான் ப்ரோ. இல்லைடா, அவங்கலாம் நடந்து வந்தா அப்போ. நண்பர்களே, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா சி இந்த மாதிரி வனத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன ப்ரோ? ஆலயத்துறை. சூப்பர் பா, இங்கிட்டு தான் வராங்க எல்லாரும். ஓகே. அது என்னது அமலாக்கத்துறையா? அது என்னமோ ஒரு துறை போட்டுருந்துச்சு ப்ரோ. என்னல இப்படி இருட்டா இருக்கு? அது இந்த என்ன சாணமா? இல்லைடா, கல். இந்த மாதிரி சொல்லுப்பா சரகரா. நமச்சிவாய போட்டு நமச்சிவாய. என்னது மானா? ஆமாம் ப்ரோ. பால் சில்க்ஸ். இங்கே அதிகமாக டிஸ்க்ளைமர் போட்டிருக்கோம் இல்லையா தெரியல. அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு அதிகமாக இருக்குது. நம்ம எதை தேடி வரோம்? சிவனை தேடி போகிறோம். அந்த அங்கே போகணும் ப்ரோ. அந்த கோயில் போகணும். கொஞ்சம் தூரம் கிடையாது. இதோட பெருசு போயிருக்கேன். அப்படியா? இல்லை, இதுவே அழகர் கோயில் மேலே பெருசுடா. அது நடந்து போகணுமா? பின்ன என்ன ஃப்ளைட்லையா போக? தெரில, நான் போனது. அழகர் கோயில் மேலே போனது இல்லையா? மதுரையில் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் போனது. நான் அது கீழே தான் படித்தது. படிச்சியா? ஆமாம். படித்தா இங்கே சுற்றி தெரிஞ்சா சும்மா இதுக்குள்ளே ஒரு பாதை போகுது ப்ரோ. இது காலைக்கடன் பாதைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வெளிச்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன மலை ஏற சொன்னாங்கன்னா மலை இறக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மலை இறக்கமாக இருக்குது. அப்படி தப்பான பாதையில் போயிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? யாரும் நம்மளை கைட் பண்ண ஆளே இல்லைல்ல. இல்லை, தெரியல. போ பார்த்துக்கலாம். நமக்குன்னு ஒரு காலம் வராமையா போயிடும். பாம்பு மாதிரியே காலத்துக்கு பூச்சி. அப்படியா? ஆஹா, சரியான இருட்டாக இருக்கேன். இது பாரு, நான் ஏதோ அனுமான் மாதிரி கதையெல்லாம் வச்சுட்டு வரேன். இந்த வாட்டர் என்னை எப்படி திட்டு போனாலும் கை வலிக்குது. ஏதாவது பேசுங்க ப்ரோ. நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? தெரியல போ. பாருங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எப்படி பேய் மாதிரி இருக்கோமா? தெரியல. பரங்கி மலையா? பர்வதமலைக்கு போயிட்டுருக்கோம். பர்வதமலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்லாம் அடிச்சு வரானுங்க ப்ரோ. அவங்க உண்மையான ட்ராவலர். ஆனால் எனக்கு அதை வச்சு தான் இல்லை ப்ரோ. எனக்கு இதில் தான் ஒரு தத்துவம் ஞாபகம் வருது. என்னப்பா? நம்ம இந்த உலகத்தில் நம்ம தான் வந்து யூனிக்கு, நம்ம தான் வித்தியாசமான ஆள், நம்ம தான் அந்த உலகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்ல. ஓகே, அது எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறோம். நான் எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். பிகாஸ் அவன் லைஃப்பில் அவன் தான் ஹீரோன்றதுக்காக அப்படி நினைக்கிறோம். பட் ஓவராலாக நம்மளாம் கிரியேட் பண்ண ஒரு பர்சன் தூரத்துலேருந்து அங்கேருந்து பார்க்குறாரு. நீ ஹீரோவாடா? நீயா ஹீரோ?
உன்னை வந்து சப்ராக்டராக ரெடி பண்ண கூட ரெடி பண்ணலடா, கூட்டத்தோட கூட்டமாக ரெடி பண்ணேன் அப்படின்னு காட்டு பண்ணி ப்ரோ. அதுக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட்டு பச்சையம்மாள் சில்க்ஸ். அந்த பச்சையம்மாள் சில்க்ஸ் எங்கே தான் இருக்குன்னு தெரியல. நடுக்காட்டுப்பா இன்னும் மழை வரலையாவா? ஏழையா அந்த மலையை பாருலே, அந்த வீடியோ வரல ஏ, அந்த சிலையை பாருலே, அது மாதிரி மலையை பாருலே, எங்கே இருக்குது பாருலே, அங்கே போகணும். இப்போ ஏன்னா இல்லாமல் நம்ம தனியாக போயிட்டு முடியாது, என்ஜாய் பண்ணலாம். கூட்டத்துக்கு முன்னாடி போயிடலாம் ப்ரோ. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் உள்ளே போகிறது இல்லையா? தெரியலப்பா. இல்லை நம்ம லேட்டு, நம்மளே லேட் தான் பெரிய விஷயம் போகணுமாடா. ஃபஸ்ட் டைம் நான் தனியாக ட்ரெக்கிங் போகிறது. தனியாக எங்கே போகிறா? என்னை மாதிரி ஒரு பைத்தியத்தை கூட்டு போகுது. ஒன்றும் கூட்டு போகுது, தனியாக போகிறது ஒன்று தான். நீயும் போனதில்லை ஃபஸ்ட் டைம். நானும் ஃபஸ்ட் டைம். நான் இதுக்கு போயிருக்கேன், அது எனக்கு இந்த சபரிமலைக்கு ஏறிடுங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் ட்ரெக்கிங் தானே. படிக்கட்டு இருக்கு, படிக்கட்டு இல்லாமல் பாறையில் ஏறிக்கா. அந்த ஸ்லோப்பாக இருக்குள்ள பாறை, அதில் ஏறிருக்கேன் தம்பி. தனியாக அருவி, அதனால தான். ஓய் இது எடுத்துகிட்டு வருவதில்ல. ஐயோ, இவ்வளோ பேச்சு பேசினேண்ணா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே. அப்புறம் உள்ள அப்புறம் என்ன ப்ரோ வெளிச்சம் அடிக்கிற? அவுட்ஃபிட் பார்த்தீங்கல்ல, அப்படியே குழு குழுன்னு இருக்கு. இப்போ மூச்சு திணறுது. நான் சூஸ் பண்ண ட்ராவல் பார்ட்னர் தான் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்கினுக்கிறார். ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாம் அடிவாரத்துலேருந்து கூட்டிட்டு ஏறுவீங்களா? அப்போ பார்த்துருங்க என்னத்தை கிழிக்கிறீங்கன்னு பார்க்குறவா. ஸ்லோ பிரெத். இந்த மாதிரி நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிரெத்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவி பிரெத்ஸாக எடுக்காமல் ஸ்லோ பிரெத்ஸாக அப்படியே காமாக கார்டியோஸ் மாதிரி போயிட்டிங்கன்னா ஏறிடலான்னு நம்புகிறேன். பார்ப்போம். இறங்கிடலாமான்னு தெரில. இறங்கினா உருட்டி விட்றேன், அவனை உருண்டு வந்துடு. நீங்கள் முதல் இறங்குவியான்னு பாரு ப்ரோ. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்படா ஏறணும் வழியே தெரியலடா. இதுதான் இந்த மாதிரி இதுலேயே போனோம்னா நம்ம அப்படியே ஒரு பண்ணுறோம். பாதை நின்றுச்சுன்னா, பாதை முடிஞ்சிருச்சுன்னா, பாதை முடிஞ்சிருச்சுன்னா எங்கே கல் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கல்லில் ஏறணும். மயில் தோகை விரித்தவனே துணையே முருகா. ஐயோ ஏதோ ஒன்று இருக்குடா. மயில் உண்டு வினை இல்லை, வேல் உண்டு. நான் துப்புனது அதுக்கு இல்லை கைஸ், எனக்கு வந்து சளி. பழமொழி தெரியுமாடா? பழமொழியா? சரி, ஏதோ ஒன்றுடா. ஊரா மட்டும் பொண்டாட்டியை ஊட்டி ஊட்டி வளர்த்தா தான் பொண்டாட்டி பக்கத்து வீட்டு கீழே வந்துடும் பார்த்துக்கோ. தத்துவம் எனக்கு அதான் அப்புறம் தெரியும். இந்த போ அதுவும் போயிட்டே இருக்குடா. மழை தனியாக போதில்ல, மழை பின்னாடியே போகிற மாதிரி இருக்குடா. அப்புறம் அந்த டீமை காணும் ப்ரோ. அவங்க உட்காந்துட்டாங்களா தெரியல. வா, இந்த மற்றவங்க நடக்கிறாங்க மற்றவங்க பண்ணுறாங்கன்ட்டு நீயும் ஊன்னு போகாது. ஆமாம், சொன்னா வேறு நம்மகிட்ட இருக்குது வேறு. இப்போ கைஸ் மலைக்காட்டுக்குள்ள வந்து பைக் வருது கைஸ். ஓ, கோயில் பூசாரினால அவங்களுக்கு பைக் அலோடு கொடுத்துருக்காங்க சரி. ஸோ நீங்கள் வந்து நல்ல படிப்புலாம் படிச்சுட்டு பருவதமலையில் வந்து பூசாரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வண்டியிலேயே நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களை லட்சக்கணக்கான பேர் பெருமையாக பார்ப்பானுங்க. ஏய் பெரிய ஆள்ரா, வண்டியிலே போயிட்டு வர்றா. உண்மைதான். அங்கே போய் அவர்கிட்ட சேர்ந்தா வச்சு ஒரு அமைதி கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்மளாம் எதுக்கு ஓடுறோம், ஏன் போகிறோன்னே தெரியும். அந்த பூசாரியே டெய்லி ஓடி ஓடி 100-200 சம்பாரிச்சாலும் சோறு. என்னங்கடா அது பாம்பு சத்தம்லாம் கேட்குது. இது பாம்பா? இது பாம்புல அந்த பூச்சி. இது கேட்டால் பாம்பு ஆக்டிவ் ஆகும். ஒரே ஒரு நாட்டு நாய் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நரி. பார்த்துருக்கீங்களா? நரி பார்க்குறீங்களா கைஸ்? இதுதான் நரி, நாட்டு நரி. பாருங்க, நாட்டு நரி. தம்பி சாதிச்சிட்டோம் தம்பி, வாங்க தம்பி. சாதிச்சிட்டோமா? எங்கே சாதிச்சிட்டோம்? மழை பக்கத்தில் தெரியுதா? டேய் டேய் அங்கிட்டு போடா. டேய் கொண்டே பாருங்க, நரி
காட்டு நரி. பின்னாடி வந்து கடிச்சுன்னா என்ன பண்ணுங்க? தெரியல, கடிச்சா கடி வாங்க வேண்டியதான். இவங்களும் என்னடா நைட்டு மேலே ஏறிட்டு கல்ல இறங்கிடுவாங்க. ஆமாம், இவங்களாம் வந்து நைட்டு 12 மணிலேருந்து இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 மணிலேருந்தா? அந்த வெளிச்சம் வயதில் என்ன தெரியும் எனக்கு, அதை சொல்லுங்க. கட்டப்பையெல்லாம் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அந்த தண்ணி காணத்திட்டு வர முடியும். மழை பக்கத்தில் தெரியுற மாதிரியே தெரியுதுல்ல. போயிட்டே இருக்காது, நம்ம நாங்கள் தூரமாக போயிட்டு இருக்கு. தீவிரமா ஆனால் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் இவங்க கண்ணெல்லாம் படக்கூடாது. இல்லைன்னா குவாரின்னு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. கவர்மெண்ட்டு தான், கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் இன்னும் அந்த மழைலாம் இருக்குது. வெட்டி கிளிக்கு ஏன்டா இங்கேருந்து அங்கே கரண்ட் கொடுத்தவங்களுக்கு அதுக்கு லைட்டு போடணும்னு தோணலையாடா. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ சேவ் பண்ணுறாங்க. நான் பாருங்கள், ஒரு மாதம் குழந்தைய கையில் வச்சுருக்கேன். வாகனமா ஏதோ ஒன்று கத்திட்டு முருகனோட வாகனம் இல்லை இது. சேவல்லாம் இது ப்ரோ, முருகனுக்கு தான் சம்மந்தப்படும். சாமி கும்பிட்டு போமா இப்படி போயிட்டு தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வர மாதிரியே இருக்குது. ஏன் நீ எங்கே போன அது மாதிரி? ஸ்கூலில் மழை ஃபுல்லாக செடி இதே மாதிரி தான், செடியாக தான் இருக்கும். ஏய் பாசம் இல்லையோ, வா இருக்கு. மொத்த கோயிலுக்கும் தண்ணி இங்கே தான் போதும். டேய் விக்கி, தம்பி எந்திரிக்க முடியாது போல. ஏன் நீ எந்திரிக்கிற? இந்த மாதிரி கோயிலாக இருக்குப்பா. எந்த பக்கம் போகணும்? வழி தெரியலடா. அண்ணா எப்படி நான் போகணும்? நன்றி நன்றி. செமையாக இருக்கு ப்ரோ, செமையாக இருக்கு. வெயிட்டாக இல்லை? வெயிட்டாக தானே இருக்கு. கஷ்டப்பட்டது தெரியுதா? வளர நான் கஷ்டப்பட்டது கை இந்த இடமே வந்துருச்சு. வேறு வழி இல்லை, அதை எங்கள் அம்மா மேலே பிடிக்கும். என்ன தட்டாப்பூச்சிலாம் பறக்குது, பார்த்து ப்ரோ. ப்ரோ தயவுசெய்து ப்ரோ, இங்கே ப்ரோ உன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்க ப்ரோ. எக்ஸ்ட்ரீமாக எதுவும் பண்ணாத, உன்னை தூக்கிட்டு போக முடியாது என்னால். இது போயிட்டு லெஃப்டா ரைட்டா? ரைட்டா? அதனால லெஃப்ட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கா தம்பி தெரியலேப்பா, போய் கேட்டு வரியா? சும்மா ப்ரோ பாரு, இந்த தண்ணி இது வந்து சப்ளை செயின் மேலே போகுது. இதோட இதுதான் இதான் நம்ம பச்சையை மடிச்சிருக்கு இருக்கு பாரு. இந்த போர்டை பார்த்தே போயிடலாம். ஆமாம் பார்த்து வா. வாவ் ப்ரோ, பாம்பு தானே அது? எதுடா? காட்டு தவளை. எவ்வளோ பெரிய தவளை பாரு. பாம்பு அந்த ரோட்டில் கிடக்கு பாரு. தட்டாம்பூச்சியாக இருக்கு வேற. ப்ரோ ஹை காமி ப்ரோ. வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. ப்ரோ இது நல்லா இருக்குல்ல அது ஷாட்டு. இப்போதான் படி வருது. ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? செருப்பு கழட்டி போட்டு போகணுமா? அதெல்லாம் போட்டு போகணும். ஏய் சாமி இருக்குடா, கும்பிட்டு போவோம்.
ஓரமாக அப்படி போவோம். ஹாய் கைஸ், இது நம்ம இங்கே தான் பார்த்தோம். ரொம்ப நன்றி உள்ள ஜீவன்களாக இருக்காங்க. ஹாய் கைஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரொடெக்டராக நீங்கள் இருக்கணும். வாங்கிட்டு போயிடுமா? கீழே வா. இங்கே தான் இருந்து இவங்க டெய்லி ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் தேர் மேட்டிங் பாயிண்ட். ஓகே, நாங்கள் செருப்பு போட்டிருக்கனால இதில் வரல. ஸோ இப்படி வரும். இப்போ வந்து படியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். ஆன் தி வே டு அப். இதெல்லாம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டானுங்க. எப்படி ரெடி பண்ணானுங்கன்னு தெரியல. எங்களோட ப்ரொடெக்டர் முன்னாடி போகிறாரு. ப்ரொடெக்டர், செல்லுங்கள். அதுதான் போடுவோன்னு நினச்சி போடு. இதே ஏறுதுடா. எடவா ப்ரொடெக்டர் போங்க. எவ்வளோ கீழே பார்க்காத, நீ வரல நடந்து வா. ப்ரொடெக்டர் தம்பி வேமா போகிறதா? ஆமாம்ல மறந்துட்டேன் ப்ரோ. நல்லா தான் பாரு. இந்த டூயல் கேப்சர் ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லு. அதாவது முன்னாடி இந்த பூச்சி ஏன் அதிகமாக தெரியுது? வேகமாக போகாதே. ஓகே, அவங்க பாயிண்ட் டெரிட்டரி மார்க் பண்ணிட்டே போகிறாங்க. டேய் லூஸ் குதி. ஆத்தாடி ப்ரோ, என்ன வேணாலும் பார்க்கலாம் இருக்கே. இப்போ தவளை இருந்தால் பாம்பு கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் சூதானமாக போ. சரி, பின்னாடி ஏதாவது இருக்க போது? இல்லை சிக்கிடுச்சா? எதுவும் இல்லை. கூடிக்குள்ள இல்லை, கூடி மாட்டுச்சு வந்துருச்சு. சிக்கிட்ட இது வாங்கினேன். சொல்ல முடியல. தண்ணியை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கோ. இல்லை ஒரு நிமிஷம். எனக்கு அப்பயே தெரியுங்க நண்பன். என் நண்பன் சொல். வா, வியூ பாரு ப்ரோ. கண்டிப்பாக இந்த வியூ பாரு, நல்லா இருக்கும். வெளிச்சம் வந்துருச்சுல. சன்ரைஸ் பார்க்க முடியாதோ? சன்ரைஸ் எந்த பக்கம்? அமைதியாக இருக்கேன், ஒரு சத்தம் கேட்கும். கேக்குதா? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏறுறாரு. ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்லாத வரும். ரொம்ப வருஷம். டெம்பரேச்சரே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குது. பாடி ஹீட் அவ்வளோ அதிகமாகிடுச்சு. அவ்வளோ கார்டியோ. எனக்கு வீரனுக்கு அடிசா இருக்கும். ஆமாம், பின்னாடி பார்த்தா மொத்த உலகமே எனக்கு வெளில வந்துடுது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஓட்டுறேன். சூப்பர் டவுன் ஹில் வராது. என்ன கருமுண்டல். சவா தண்ணி கேன் வெளில வர மாதிரி இல்லை. இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சேன். பார்த்துக்கோ பாப்பா. தம்பி என்ன சொல்லுங்க, என்ன ஸ்லோவா?
ஆத்தா அப்பத்தா அம்மா சித்ராம்மா நீ ஊருக்கு வர சொன்னீங்கம்மா உங்ககிட்ட பெரிய புளுத்தி மாதிரி பேச வந்தேம்மா. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கப்பா காட்டு இருக்குல்ல. வாங்க எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் போடுவாங்க. வாங்க இது நம்ம வீக்னஸ் பியர் கிரில்ஸ் சேனல். நம்மளது இப்போது காட்டுப்பகுதியில் அடர் காட்டுப்பகுதியில் ட்ரெக்கிங் சென்று கொண்டிருக்கிறோம். எப்பா மேலே பார்க்க கிடுகிடுன்னு இருக்கே.